சின்ன வயசுல உங்களை கட்டி வச்சிருக்கிற கட்டுகள் இன்னைக்கு உடைய போகிறது. இன்னைக்கு கர்த்தருடைய பிரசன்னத்தினால் நெருப்பு பட்டது போல அந்த கட்டுகள் அவிழ்கிறது. பிசாசு கட்டு மாறுகிறது. செய்வனை கட்டுகள் உங்களை விட்டு போகுது. எந்தெந்த இடத்திலெல்லாம் நீங்கள் கட்டப்பட்டிருக்கிறீங்களோ கர்த்தர் இன்றைக்கு கட்ட அவிழ்க்க போறார். கட்ட அவிழ்த்த போன உடனே எல்லா ஆசீர்வாதம் உங்களை தேடி வருகிறது. கர்த்தர் அந்த கட்ட அவிழ்க்கிற ஊழியத்தை செய்கிறார். உங்க பிள்ளைகளுடைய கட்டுகளை கர்த்தர் அவிழ்த்து விடுகிறார். மறுமானத்தை கட்டி வைத்திருக்கிற அந்த பிசாசுனுடைய கட்டுகள் இப்பொழுது அவிழ்க்கப்படுகிறது. ஓ ஹalleluya. சரீரத்தில் வியாதி என்று கொடுக்கிற அந்த கட்டுகளை கர்த்தர் இந்த கட்டுகளை இப்போ அவிழ்க்கிறார். குடும்ப கட்டுகள் இப்பொழுது மறைகிறது. ஆமென். வம்சாவளி கட்டுகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால அந்த கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக, அவிழ்க்கப்படுவதாக, அவிழ்க்கப்படுவதாக. நம்முடைய ஆண்டவர் கட்டுகளை அவிழ்க்கிறவர், கட்டுகளை அவிழ்க்கிறவர், கட்டுகளை அவிழ்க்கிறவர். கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் இன்றைக்கு நம்மிடத்தில் தெளிவாய் ரொம்ப அழகாய் பேசுகிறார். அவனுடைய கட்டுகளை கர்த்தர் அவிழ்த்தார். அத்தனை ஆண்டுகளும் அவன் கட்டப்பட்டிருந்தான். வேதம் சொல்லுகிறது கொன்னை வாய் உடையவனா இருந்தானாம். அப்படின்னா கொன்னை வாய் உடையவன் அப்படின்னு சொன்னா அவனுடைய வாயை திறந்து அவனால என்ன போட முடியலன்னா தெளிவா பேச முடியல. நம்ம நிறைய பேரை நம்ம பார்த்திருப்போம். இந்த திக்கு வாயா இருக்கிற ஒரு சிலரை கூட நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த திக்கு வாயா இருக்கிறவங்க சில நேரத்தில் பேசுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க பாருங்க. அடுத்த வார்த்தை வர்றதுக்கு அவங்களுக்கு உள்ளுக்குள்ள வராது. அப்ப நம்ம அவங்கள பார்க்கும் போதே நமக்கு என்னவா இருக்கும்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஐயோ, ஒரு வார்த்தையை பேசுறதுக்கு இவ்வளவு வருத்தப்படுறாங்களே அப்படின்னு தோணும். ஆனா இந்த இடத்துல வேதம் சொல்லுது கொன்னை வாயுடைய ஒரு மனுஷன். ஆனா இப்ப இந்த கொன்னை வாயுடைய இந்த மனுஷனை குறித்து வேதம் சொல்லுது. இந்த மனுஷன் ஆண்டவரிடத்துல போகல, இந்த மனுஷன் ஆண்டவரை நோக்கி கூப்பிடல, இந்த மனுஷன் ஆண்டவரை தேடல. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னா, நீங்க 32வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே கொன்னை வாயுடைய ஒரு செவிடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவர் தமது கையை அவன் மேல் வைக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த கொன்னை வாயுடைய மனிதன் ஆண்டவரிடத்துல வரல. ஆனா அங்கே இருந்த ஒரு சிலர் என்ன பண்ணினாங்கன்னா, இந்த மனுஷன் இவ்வளவு மோசமா பேசுறானே, இந்த பிள்ளை இவ்வளவு பாடுபடுதேன்னு சொல்லி அவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணினாங்கன்னா இவனை ஆண்டவரிடத்துல கொண்டு வந்தாங்க. ஆனா ஆண்டவர் என்ன செய்தார் அப்படின்னு சொன்னா, தன்னை சுற்றி இருக்கிறவர்கள் அவனை கொண்டு வந்தாங்க. அவனை ஆண்டவரை தேடல அப்படின்னு நினைக்காம மற்றவர்களுக்காக அந்த கொன்னை வாயுடைய அந்த மனுஷனுக்கு கர்த்தர் அற்புதம் செய்கிறதற்கு கர்த்தர் வல்லவராயிருந்தார். நான் நம்புகிறேன் இந்த ஜெபத்தில் நீங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிற ஜெபம் மட்டுமல்ல, நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஜெபத்தையும் கர்த்தர் கேட்பார். நீங்கள் இந்த ஜெபத்திலே மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற ஜெபத்தையும் கர்த்தர் கேட்பார். இங்கே இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள், ஒருவேளை உங்களுக்கு எந்த சூழ்நிலையும் இல்லாமல் இருக்கலாம், நீங்க ரொம்ப நல்லா இருக்கலாம். ஆனா நீங்க யாரோ ஒருத்தருக்காக பாரத்தோடு நீங்க ஜெபிக்கலாம். இந்த 100 நாட்கள் ஜெபத்தை உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்க செய்யலாம், உங்க மூத்த பிள்ளைக்காக நீங்க செய்யலாம், உங்க கணவனாருக்காக செய்யலாம், இல்லைன்னா யாரோ ஒருத்தருக்காக இந்த ஜெபத்தை செய்யலாம். ஆனா இந்த வேதத்தின்படி நான் வாசிக்கும் போது நான் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த கொன்னை வாயுடையவன் அல்ல, அவனை கூட்டிட்டு வந்தவர்களுக்காக அந்த மனுஷனுக்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய முடியுமானால் உங்களுடைய ஜெபத்தின் மூலமாய் உங்க பிள்ளைகளுக்கு ஒரு மாற்றம் வரும். உங்களுடைய ஜெபத்தை கேட்டு உங்க குடும்பத்திற்கு ஒரு மாற்றத்தை ஆண்டவர் தருவார். நீங்கள் எந்த காரியத்திற்காக பிரயாசப்படுகிறீர்களோ அந்த காரியத்திற்கு கர்த்தர் அற்புதத்தை செய்கிறதற்கு வல்லவராயிருக்கிறார். ஆமென்.
4 பேர் சேர்ந்து வழியில கிடக்கிற ஒருத்தனை அந்த கட்டிலோட என்ன பண்றாங்கன்னா அந்த 4 பேரும் தூக்கிட்டு வர்றாங்க. இப்ப ஆண்டவர் ஏசப்பா ஒரு வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறாரு. அந்த வீட்டுக்குள்ள போக முடியாது, கூட்டம் ரொம்ப அதிகமா இருக்குது. உடனே அவங்க என்ன பண்றாங்க, அந்த 4 பேரும் சேர்ந்து எப்படியாவது இவனுக்கு விடுதலை வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சு மேலே ஏறி, அந்த வீட்டுக்கு மேலே ஏறி கூரைய பிரிச்சு அங்க இருக்கிற கம்புகள் எல்லாம் அறுத்து மேலே இருந்து கட்டுல கீழே இறக்குனாங்களாம். பாருங்க, அப்போ ஒரு வைராக்கியம், அந்த 4 பேருக்கும் ஒரு வைராக்கியம். என்ன வைராக்கியம் அப்படின்னா, இவனுக்கு அற்புதத்தை வாங்கி கொடுக்காம போக கூடாது, இவனுக்கு அற்புதத்தை வாங்கி கொடுத்தே ஆகணும். என் கணவனார் மாறியே ஆகணும், என் மனைவி மாறி ஆகணும், என் பிள்ளை மாறி ஆகணும். அப்படி தீர்மானம் எடுக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைய கர்த்தர் வெட்கப்படுத்த மாட்டார், கர்த்தர் வெட்கப்படுத்த மாட்டார். இந்த காரியத்துல ஒரு முடிவு தெரியணும். தெரிகிற வரைக்கும் ஆண்டவரை விட மாட்டேன்னு ஜெபிக்கிறீங்கல்ல, நீங்க விசுவாசத்தோட ஜெபிக்கிறீங்கல்ல, கர்த்தர் அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறதற்கு கர்த்தர் வல்லவர். ஹalleluya. அந்த 4 பேருடைய விசுவாசத்தையும் ஆண்டவர் கனம் பண்ணி, அந்த வீட்டு ஓனரும் பாருங்களேன், பரவாயில்லப்பா பிரிச்சுக்கோப்பா, எடுத்துக்கப்பா, ஓட்டை எடுத்துக்கப்பா, பிரிச்சுக்கப்பா, எனக்கு வீடை விட ஒரு மனுஷனுடைய அற்புதம் தான் முக்கியம். அந்த மனுஷன், அதனால தான் அந்த வீட்டுக்குள்ள ஆண்டவர் போய் உட்கார்ந்துருக்கிறாரு. இல்லைன்னா அந்த மாதிரி வீட்டுக்குள்ள எல்லாம் ஆண்டவர் போக மாட்டாரு. ஏசப்பா ஒரு வீட்டுக்குள்ள வர்றாரு அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கிற ஓனர் அது தகுதி உள்ள மனுஷனா இருக்கணும், அவர் ஊழியத்தின் பேரிலே நேசமுள்ள மனுஷனா இருக்கணும். அதனாலதான் அந்த மனுஷன் எந்த தடையுமே சொல்லல. ஆனா அந்த 4 பேருடைய விசுவாசத்தை கனப்படுத்தி கர்த்தர் அந்த கட்டிலோட தூக்கிட்டு வந்தவனை கர்த்தர் விடுதலை கொடுக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய், கர்த்தர் சிலரிடத்தில் தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் பேசுகிறார். மகளே மகனே, நீங்கள் உங்களுக்காய் ஜெபிக்கிறது மட்டுமல்ல, நீங்கள் யாருக்காக ஜெபிக்கிறீர்களோ, எந்த காரியத்திற்காக ஜெபிக்கிறீர்களோ அந்த காரியத்தில் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்து இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். நெடுநாட்களாய் கட்டப்பட்டிருக்கிற கட்டுகளை கர்த்தர் அவிழ்க்க போகிறார், கர்த்தர் கட்டவிழ்க்க போகிறார். கட்டவிழ்க்கிற தேவனாய், கட்டவிழ்க்கிற தேவனாய், கட்டவிழ்க்கிற தேவனாய் நம்மத்திலே கிருபையாய் கர்த்தர் கடந்து வந்திருக்கிறார். நாவிலே கட்டப்பட்டிருக்கிற கட்டுகளை கர்த்தர் அவிழ்க்கிறவர். நம்முடைய ஆண்டவர் யார் அப்படின்னா, கட்டுகளை அவிழ்க்கிற கர்த்தர், கட்டுகளை அவிழ்க்கிற கர்த்தர், கட்டுகளை அவிழ்க்கிற கர்த்தர். சிம்சோனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அகனினார் கயிறுகளினால் அவனை கட்டினார்களாமா. அகனினார் கயிறுகள் அப்படின்னா த மோஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் கயிறு அதனம் அப்படின்னா, அதை விட ஒரு இறுக்கமான ஒரு கயிறை நீங்க பார்க்கவே முடியாதம்மா. அவ்வளவு இறுக்கமான, நம்ம பொதுவாக நூல் பார்த்துருப்போம், அதுக்கப்புறம் சணல் பார்த்துருப்போம், அதுக்கப்புறம் கயிறு பார்ப்போம், அப்புறம் திரியை கயிறு பார்ப்போம். இந்த மாதிரி ஒவ்வொரு வெரைட்டியும் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளவு தூரம் கயிறுனுடைய ஸ்ட்ராங் அப்படின்னா அது இறுகி இருக்கும் பாருங்க, அதை பிரிக்க முடியாது பாருங்க. அப்போ இந்த அகனினார் அப்படின்றது த மோஸ்ட் டைட்டா இருக்கிற ஒரு கயிறு தான் இந்த அகனினார் கயிறு. ஆனா கர்த்தருடைய பிரசன்னம் வரும்போது அங்கே ஒரு கட்டவிழ்க்கல் நடைபெறுகிறது. அந்த அகனினார் கயிறுகள் தீ பட்டு போனது போல அது அப்படியே உடைந்து போயிருச்சு. நான் நம்புறேன், ஆண்டவர் இத்தனை வருடமாய் கட்டப்பட்டிருக்கிற கட்டுகளை கர்த்தர் அவிழ்க்கிறார். பிசாசுனுடைய கட்டுகள் அவிழ்க்கப்படுகிறது, மனுஷனுடைய கட்டுகள் அவிழ்க்கப்படுகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், கட்டு அவிழ்க்கப்படும் போது அந்த ஆசீர்வாதம் திரும்பி வரும். பிசாசு இத்தனை நாட்களும் கட்டி வைத்திருக்கிற கட்டுகள் இன்றைக்கு தெரிப்புண்டு போவதாக, தெரிப்புண்டு போவதாக. அவனுடைய நாவின் கட்டுகள் அவிழ்ந்து அவன் செவ்வையாய் பேசினான். அவனுடைய நாவின் கட்டுகள் அவிழ்ந்து செவ்வையாய் பேசினான். ஹல்லேலூயா, ஆமென். இந்த காரியத்தில் விசேஷமாய் ஆண்டவர் இந்த மனுஷனுக்கு ஒரு 3 காரியத்தை கர்த்தர் செய்கிறார். நீங்கள் 31வது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது 31வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? அவன் மறுபடியும் அவர் தீரு சீதோன் பட்டணங்களின் எல்லைகளை விட்டு புறப்பட்டு தெக்கப்போலியாவின் எல்லைகளின் வழியாய் கலிலேயா கடல் அருகே வந்தார். அங்கே கொன்னை வாய் உடைய என்ன பண்ண, கொன்னை வாய் உடைய செவிடனை அவனிடத்தில்
கொண்டு வந்து, அப்போ ஒன்று நல்லா கவனிச்சுங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த மனுஷனுக்கு வந்து ஒரு வியாதி இல்லை. இவனை வந்து கட்டி வச்சிருக்கிறதுனால இந்த கட்டு வந்து பலவிதமான வியாதியை அந்த மனுஷனுக்குள்ள கொடுத்துருக்குது. ஒன்று என்ன அப்படின்னு சொன்னா, வேதம் சொல்லுது அவனுக்கு வந்து என்ன கேட்காது அப்படின்னா, அவன் வந்து செவிடனாயிருந்தான். வெறும் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவன் வாய் பேசாதவன் மட்டும் இல்லை, கொன்னை வாய் அப்படின்னா திக்கி திக்கி பேசுறவன் மட்டுமல்ல. வேதம் சொல்லுகிறது ஒரு செவிடனை. ஃபர்ஸ்ட் கொன்னை வாய் அப்படின்னா அவனால பேச முடியல. நம்பர் 2, இரண்டாவது வந்து அவன் செவிடனாய் இருந்தான் அப்படின்னா காதுகளினால அவனை கேட்க முடியல. அதற்கு பிறகு கொண்டு வந்து அவர் தமது கையை அவன் மேல் வைக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது அவர் அவனை ஜனக்கூட்டத்தை விட்டு தனியே அழைத்து கொண்டு போய் தன்னுடைய விரல்களை அவன் காதுகளிலே வைத்து உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமாம். உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டது, அவனுடைய நாவின் கட்டுகள் அவிழ்ந்து அவன் செவ்வையாய் பேசினான். ஆமென். அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவின் கட்டும் அவிழ்ந்தது. நாம் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் வந்து இன்றைக்கு இந்த இரவில் ஒரு கட்டவிழ்த்தலின் ஊழியத்தை கர்த்தர் செய்கிறார். ஒரு கட்டவிழ்த்தலின் ஊழியத்தை கர்த்தர் செய்தார். சின்ன வயசுல உங்களை கட்டி வச்சிருக்கிற கட்டுகள் இன்னைக்கு உடைய போகிறது. இன்னைக்கு கர்த்தருடைய பிரசன்னத்தினால் நெருப்பு பட்டது போல அந்த கட்டுகள் அவிழ்கிறது. பிசாசு கட்டு மாறுகிறது, செய்வனை கட்டுகள் உங்களை விட்டு போகுது. எந்தெந்த இடத்திலெல்லாம் நீங்கள் கட்டப்பட்டிருக்கிறீங்களோ கர்த்தர் இன்றைக்கு கட்ட அவிழ்க்க போறார். கட்ட அவிழ்த்த போன உடனே எல்லா ஆசீர்வாதம் உங்களை தேடி வருகிறது. கர்த்தர் அந்த கட்ட அவிழ்க்கிற ஊழியத்தை செய்கிறார். உங்க பிள்ளைகளுடைய கட்டுகளை கர்த்தர் அவிழ்த்து விடுகிறார். மறுமானத்தை கட்டி வைத்திருக்கிற அந்த பிசாசுனுடைய கட்டுகள் இப்பொழுது அவிழ்க்கப்படுகிறது. ஓ ஹalleluya. சரீரத்தில் வியாதி என்று கொடுக்கிற அந்த கட்டுகளை கர்த்தர் இந்த கட்டுகளை இப்போ அவிழ்க்கிறார். குடும்ப கட்டுகள் இப்பொழுது மறைகிறது. ஆமென். வம்சாவளி கட்டுகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால அந்த கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக, அவிழ்க்கப்படுவதாக, அவிழ்க்கப்படுவதாக. நம்முடைய ஆண்டவர் கட்டுகளை அவிழ்க்கிறவர், கட்டுகளை அவிழ்க்கிறவர், கட்டுகளை அவிழ்க்கிறவர். கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வசனத்தை ஒரு 3 விசை சொல்லுவோம். அவனுடைய நாவின் கட்டுகளும் அவிழ்ந்து அவன் செவ்வையாய் பேசினான். சொல்லுவோம். அவனுடைய நாவின் கட்டுகள் அவிழ்ந்து அவன் செவ்வையாய் பேசினான். திரும்ப திரும்ப சொல்லுவோம். ஆமென். அவன் செவ்வையாய் பேசினான். அவன் தெளிவாய் கண்டான். அவனுடைய காதுகளையும் கண்களையும் கர்த்தர் திறந்தார். ஆமென். ஹalleluya. விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்த. கைகளை மேல. விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். பாடுவோம். என்ன ஆனந்தம். நான் பாடி பாடி மகிழ்வே, தினம் ஆடி ஆடி துதிப்பே. நான் பாடி பாடி மகிழ்வே, தினம் ஆடி ஆடி துதிப்பே. எங்கும் ஓடி ஓடி சொல்லுவே, எங்கும் ஓடி ஓடி சொல்லுவே. என் இயேசு ஜீவிக்கிறார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார்.
நிரப்பி நடத்துகின்றார். அவர் அன்பின் அபிஷேகத்தார் என்னை நிரப்பி நடத்துகின்றார். சொல்லும் சாத்தானின் வலிமை வெல்ல, சாத்தானின் அதிகாரம் எனக்கு தந்தார், அதிகாரம் எனக்கு. கைகளை மேல தட்டி சொல்லும் விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார் எனக்குள்ளே. என்ன ஆனந்தம் சொல்லும் விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார் எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம். ஹல்லேலூயா. இந்த இரவு கட்டவிழ்த்தலின் இரவு. சில நேரத்தில் நம்மளை ஒரு கயிறுனால கட்டுனா நமக்கு தெரிஞ்சிடும். ஆனா சில கட்டுகள் நமக்கு எங்க இருக்குன்னா உள்ளுக்குள்ள இருக்குது. ஜீவனோட ஒரு தேவனுடைய பிள்ளை இருந்தா அவனுடைய வாயிலிருந்து என்ன சத்தம் வரணுமாமா? கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயிலே இருக்கும். அப்போ நீங்க துதிக்கல அப்படின்னு சொன்னா நீங்க கண்டிப்பா கட்டுல தான் இருக்கிறீங்க. நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். உங்களால வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ண முடியலையா, துதிக்க முடியலையா, பிசாசு வாயை கட்டி வச்சிருக்கிறான். ஒரு உண்மையான தேவனுடைய பிள்ளையினுடைய ரட்சிப்பு எங்க ஆரம்பிக்குதுன்னா உங்க வாயை திறந்து நீங்க அறிக்கை செய்கிறதுல தான் ரட்சிப்பே ஆரம்பிக்குது. வாயை திறக்கல அப்படின்னு சொன்னா உங்களுடைய ரட்சிப்பே இன்னும் ஆரம்பிக்கல. ஒரு ஆண்டவருடைய பிள்ளையா இருந்தா கண்டிப்பா சத்தம் போட்டு நீங்க ஜெபம் பண்ணணும். உங்க சத்தம் வெளியில கேட்கணும். நீங்க அறிக்கை செய்கிறது வெளியில கேட்கணும். நீங்க ஆண் மகன்கள் தகப்பன்மார்களுக்கு நான் சொல்றேன், பிரதர், தயவு செய்து நீங்க எப்போ ரட்சிப்புக்குள்ள அனுபவத்துக்குள்ள நீங்க அடுத்த லெவல் போறீங்கன்னா நீங்க எப்போ சத்தம் போட்டு ஜெபம் பண்றீங்களோ அப்பதான் ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். நீங்க ஜெபிக்க முடியலையா, வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ண முடியலையா, பி கேர்ஃபுல். கண்டிப்பா நீங்க செக் பண்ணிக்கங்க. ஏன்னா சத்துரு நம்மளை துதிக்க விட மாட்டான். ஏன்னா எரிகோ கோட்டை எவ்வளவு பெரிய கோட்டையா இருந்தாலும் துதியினால தான் அந்த கோட்டை இடிந்து விழுந்துருச்சு. துதிக்கு முன்னாடி எதுவும் நிற்க முடியாது. துதிக்கிறவனுக்கு, ஆராதிக்கிறவனுக்கு ப்ரமோஷன் நிச்சயம். நம்முடைய எல்லா தொடர்பும், ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தொடர்பும் எதுல ஸ்டார்ட் ஆகுதுன்னா கர்த்தரை ஆராதிக்கிறதுல தான் ஸ்டார்ட் ஆகுது. ஆண்டவரை துதிக்கிறதுல தான் ஸ்டார்ட் ஆகுது. நீங்க துதிக்க துதிக்க துதிக்க, ஆராதிக்க ஆராதிக்க உங்களுக்குள்ள எல்லா ஆசீர்வாதங்களும் சேரும். அதனால நான் நம்புறேன் எல்லா கட்டுகளும் அவிழ்க்கப்படுவதாக. நீங்க சத்தமா நீங்க ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஆராதிக்கிறதுக்கு ஆண்டவர் கிருபையாய் நடத்துவார். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை தியானிச்சுட்டு இருக்கும்போது விசேஷமாய் ஒரு 3 காரியத்தை நான் இன்னைக்கு உங்களோட சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க போறேன். அப்படின்னா நம்முடைய ஆண்டவர் இந்த கட்டுகளை அவிழ்க்கிற இந்த தேவன் எப்படிப்பட்டவர் அப்படின்ற 3 காரியத்தை நம்ம சொல்லி இன்னைக்கு எல்லாரும் ஜெபம் பண்ணி நம்ம முடிக்க போறோம். ஆமென் சொல்லுங்கள் பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு கடைசியாக ஒரு கட்டவிழ்த்தலின் ஜெபத்தை கர்த்தர் நமக்கு செய்ய போறாரு. ஆமென். அவர் அவிழ்க்கும் போது வருமானம் தன்னை போல வரும். அவர் அவிழ்க்கும் போது சரீரம் சுகம் உண்டாகும். அவர் அவிழ்க்கும் போது நீங்கள் வாய் திறந்து பேச ஆரம்பிப்பீர்கள். இன்னைக்கு ஒரு அவிழ்த்தல் உண்டாகிறது. ஆமென். வாசிக்கலாம். முதலாவதாக ஒன்று வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தினுடைய 37வது வசனத்தை வாசிக்கலாமா? மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தினுடைய 37வது வசனத்தை வாசிக்கலாம். எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார், செவிடர் கேட்கவும் ஊமையர் பேசவும் பண்ணுகிறார் என்று சொல்லி மென்மேலும் ஆச்சரியப்பட்டார்கள். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார். சொல்லுங்க, ஒரு 3 விசை சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார், எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார், எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த அதிகாரத்திலே ஆண்டவர் வெளிப்படுகிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் வெளிப்படுகிறார். நாம் ஆராதிக்கிற தேவனை குறித்து அங்க இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார்.
அப்படின்னா நாம் ஆராதிக்கிற தேவன் யார் அப்படின்னா, நான் நம்புறேன் நன்றாய் செய்கிற கர்த்தர். உங்க வாழ்க்கையில எந்தெந்த காரியங்கள் எல்லாம் அறகுறையா இருக்குதோ, எந்தெந்த காரியம் எல்லாம் நல்லா இல்லையோ, எந்தெந்த காரியம் எல்லாம் பழுதா கிடக்கிறதோ, கர்த்தர் இன்று கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். அதை ஆண்டவர் ரிப்பேர் பண்ண போறாரு. கர்த்தர் அதை சரி செய்ய போகிறார். அந்த காரியத்தை ஆண்டவர் எப்படி மாற்ற போறார்னா, கர்த்தர் நன்றாய் மாற்ற போகிறார். உங்க குடும்பம் நல்லா மாற போகிறது. உங்க சரீரத்தில் இருக்கிற அவயவங்கள் எல்லாம் நன்றாய் மாற போகிறது. ஆமென். உங்களுடைய வேலையிலே இருக்கிற காரியங்கள் எல்லாம் நன்றாய் மாற போகிறது. எந்தெந்த இடத்திலே பழுதாய் கிடக்கிறதோ அந்த பழுதலை எல்லாம் கர்த்தர் சரி செய்து, ஆமென், நம்புறவர்கள் ஆமோதிக்கிறவர்கள், கர்த்தர் அதை நன்றாய் செய்ய போகிறார். நன்றாய் செய்ய போகிறார். நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஒரு பேர் இருக்கிறது. அவர் எல்லாவற்றையும் நன்றாய் செய்கிற கர்த்தர். ஆமென். 5 அப்பத்தையும் 2 மீனையும் எடுத்து 5000 பேருக்கு போஷிக்க பண்ணின ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, 50 பேரா கர்த்தர் லைனா அழகா உட்கார வச்சாராம். அதுவும் சொல்லும் போது சொல்லுது, புல் தரையில ஆண்டவர் உட்கார வச்சாராம். எவ்வளவு நேர்த்தியா. கூட்டம் அதிகமா இருக்குது, 3 நாள் ஆகி போச்சு அப்படின்னு நினைக்கல. கர்த்தர் நன்றாய் செய்கிறவர். நான் நம்புறேன் இந்த 100 நாட்கள் ஜெபம் முடிகிறதற்குள்ள உங்க வாழ்க்கையில அறகுறையா இருக்கிறது எல்லாத்தையும் கர்த்தர் நன்றாய் மாற்ற போறார். கர்த்தருடைய கரம் நன்றாய் மாற போகிறது. கர்த்தர் பழுது பார்க்க போகிறார். கர்த்தர் அதை சரி செய்ய போகிறார். ஹல்லேலூயா. சோ நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு காரியத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தினுடைய 6வது வசனத்தை வாசிக்கலாமா? 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தினுடைய 6வது வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாம். ஆமென். கிரியைகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. எல்லாரும் இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். ஆமென். சேர்ந்து வாசிக்கலாமா? எல்லா கிரியைகளிலே வித்தியாசங்கள் உண்டு. ஆமென். எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, இரண்டாவதாக வேதம் சொல்லுகிறது நம்முடைய தேவன் யார் அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் நம்பர் 1, அவர் முதலாவதாக எல்லாவற்றையும் நன்றாய் செய்கிற கர்த்தர். நம்பர் 2, இரண்டாவது எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவனாகிய கர்த்தர். எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவனாகிய கர்த்தர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, எல்லாவற்றையும் செயல்பட வைக்கிற தேவனாய் இருக்கிற கர்த்தராய் இருக்கிறார். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் என்ன பண்ண போறார் அப்படின்னு சொன்னா, எதெல்லாம் செயல்படாமல் இருக்கிறதோ எல்லாவற்றையும் கர்த்தர் அவர் நடப்பிக்க பண்ணுகிறதற்கு வல்லவர். அது நடக்க போகிறது. அந்த காரியத்தை கர்த்தர் ஆக்டிவ் பண்றதற்காக ஆண்டவர் விரும்புகிறார். அந்த காரியம் நடக்கிறதற்கு நேராய் ஆண்டவர் கொண்டு போகிறதற்கு நான் ஆராதிக்கிற கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். எந்தெந்த காரியம் நடக்காமல் தடைபட்டிருக்கிறதோ, எந்தெந்த காரியம் நடக்காமல் இனி அது நடக்கவே நடக்காது என்கிற ஒரு முடிவிற்கு வந்திருக்கிறீர்களோ, நான் விசுவாசிக்கிறேன் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற கர்த்தர். திருமணத்தை நடப்பிக்கிற கர்த்தர், குழந்தை பாக்கியத்தை நடப்பிக்கிற கர்த்தர், பிசினஸை நடப்பிக்கிற கர்த்தர், சமாதானத்தை நடப்பிக்கிற கர்த்தர். என் ஆண்டவர் நினைப்பாரே ஆனால் அந்த தடைபட்ட காரியம் அது நடக்கும். அது நடக்கும். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அவர் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற கர்த்தர். 1000 பேர் தடுத்தாலும் அதை தடுக்க முடியாது. அந்த காரியம் நடந்தே தீரும். கர்த்தருடைய பிள்ளைகளே, எத்தனை பேர் நடக்காதுன்னு சொன்னாலும் நீங்க அதை குறித்து பயப்பட வேண்டாம். இன்றைக்கு நான் பிரசங்கம் பண்ணுகிற இயேசு யார் அப்படின்னா, அவர் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற கர்த்தர். அந்த காரியம் மகிமையாய் நடக்கும். அந்த காரியம் ஆசீர்வாதமாய் நடக்கும். அந்த காரியம் பிரமிப்பாய் நடக்கும்.
அந்த காரியத்தை நடக்கிறதை பார்த்து நிறைய பேர் ஆச்சரியப்பட போகிறார்கள். அதை முன்னின்று நடத்துகிறவர் கர்த்தர். அதை முன்னின்று நடத்துகிறவர் கர்த்தர். பாதி வழியிலே தடைபட்டிருக்கிற அந்த காரியத்தை கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் நடத்துவேன், நான் நடத்துவேன். ஆமென். அவர் நடத்துகிற கர்த்தர், நடத்துகிற கர்த்தர். யார் தடுத்தாலும் கண்டிப்பாக அது நிற்க போகிறது இல்லை. ஆமென். பெரியவர்கள் தடுக்கலாம், ஏசேக்களை தடுக்கலாம், சித்னாவில் தடுக்கலாம். ஆனா ரகபோத்தை தடுக்கிறதற்கு கர்த்தர் விட மாட்டார், விட மாட்டார். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை அந்த பாதையிலே நடத்தி தீருவேன் என்கிறதிலே கர்த்தர் வைராக்கியம் உள்ளவராக இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு 5 டைம் சொல்லுங்க. எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன். சொல்லுங்க, எல்லாவற்றையும், எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன். முழு பலத்தோடு எல்லாவற்றையும் நடப்பிக்கிறது. தடைபட்ட காரியம் நடக்கும், தடைபட்ட காரியம் நடக்கும். இந்த வீட்டு காரியங்கள் நடக்கும், அந்த வேலை ஸ்தலத்தில் இருக்கிற காரியங்கள் நடக்கும். நீங்க அறிக்கை செஞ்சுட்டே இருங்க, நீங்க அறிக்கை செஞ்சுட்டே இருங்க. அந்த காரியம் நடக்கும், நல்லா நடக்கும். அந்த காரியம் நல்லா நடக்கும். அந்த காரியம் செவ்வையாய் நடக்கும். அந்த காரியத்தினுடைய தேவையை சந்தித்து கர்த்தர் நடக்க பண்ணுவார். அந்த காரியத்தில் கர்த்தர் துணை நின்று கர்த்தர் நடக்க பண்ணுவார். அவரால் அந்த காரியம் நடக்கும். தடைபட்ட காரியங்கள் நடந்தே தீரும். ஜீசஸ், ஹalleluya. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம். காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம். காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். ஆகாகா ரத்தம் ஜெயம். ஓஹோஹோ ரத்தம் ஜெயம். ஆகாகா ரத்தம் ஜெயம். ஓஹோஹோ ரத்தம் ஜெயம். கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம். காருண்ய தேவன். கைகளை தட்டி பாடும். கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம். காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். எதிரியை தூரத்திடும் ரத்தம் ஜெயம். என்னாலும் பாடும். அதிகாரம் தந்திடும் ரத்தம் ஜெயம். அதிகாரம் தந்திடும் ரத்தம் ஜெயம். அதிசயம் செய்திடும் ரத்தம் ஜெயம். அதிசயம் செய்திடும். கைகளை தட்டி ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம். காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம். காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். ஹalleluya. நம்பர் 1, எனக்கு ஒரு தேவன் இருக்கிறார். அவர் ஃபர்ஸ்ட் யார் அப்படின்னு சொன்னா, முதலாவதாக ஆமேன், எல்லாவற்றையும் நன்றாய் செய்கிற தேவன். நம்பர் 2, இரண்டாவதாக எனக்கு ஒரு தேவன் இருக்கிறார். அவர் யார் அப்படின்னா, எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன். நீங்க இன்னைக்கு அறிக்கை செய்யணும், இன்னைக்கு அறிக்கை செய்யணும். இதை மனப்பூர்வமா நீங்க விசுவாசிக்கணும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நம்முடைய ஆண்டவர் ரொம்ப பெரியவர். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் ரொம்ப பெரியவர். அவர் எல்லாத்தையும் நடக்க பண்ண போறார். நடக்காத காரியம் நடக்கும், ஒன்று சேராத காரியம் ஒன்று சேரும். நம்பர் 3, மூன்றாவது ஒரு காரியத்தை வாசிக்கலாமா? ஆமேன். எபேசியர் 1ஆம் அதிகாரத்தினுடைய 23வது வசனத்தை வாசிக்க போறோம். எபேசியர் 1ஆம் அதிகாரத்தினுடைய 23வது வசனத்தை வாசிக்கலாமா? தேங்க்யூ ஜீசஸ். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவான சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாய் தந்தருளினார். இன்னொரு விஷயம் கூட எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். எல்லாவற்றையும், ஆமென், எல்லாவற்றாலும் நிரப்புகிற
நிறைவான சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக தந்தருள்ளார். மூன்றாவதாக நமக்கு ஒரு தேவன் இருக்கிறார். நமக்கு ஒரு கட்டுகளை அவிழ்க்கிற தேவன் இருக்கிறார். அந்த கட்டுகளை அவிழ்க்கிற தேவன் யார் அப்படின்னு சொன்னா, அவர் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற தேவன். நிரப்புகிற தேவன். நான் நம்புறேன் கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய போறாரு. என்ன செய்ய போறார் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் எல்லாவற்றையும் நிரப்புகிற தேவனா இருக்க போறார். ஆமென். வேதம் சொல்லுது, தீர்க்கதரிசியினுடைய மனைவி அநேகம் வெறும் பாத்திரங்களை வீட்டில் வாங்கி கொண்டு வச்சு அந்த எண்ணெயை ஊத்திட்டே இருக்கிறாங்க. வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? எந்தெந்த பாத்திரத்திலெல்லாம் அவங்க எண்ணெயை ஊத்துனாங்களோ எல்லா பாத்திரத்தையும் கர்த்தர் என்ன பண்ணினார் அப்படின்னு சொன்னா, நிரம்ப பண்ணினார். நிரம்ப பண்ணினார். வேதம் சொல்லுகிறது, அந்த கப்பல் வெறுமையான கப்பலா இருந்துச்சு. ராம் முழுதும் பிரயாசப்பட்டும் அந்த கப்பல் ஒன்றும் இல்லை, வெறுமையான கப்பல். ஆனா வேதம் சொல்லுது, கர்த்தர் அந்த கப்பலை மட்டுமல்ல இன்னொரு கப்பலையும் சேர்த்து கர்த்தர் நிரம்ப பண்ணின தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. கானா ஒரு கல்யாண வீட்டுல வேதம் சொல்லுது, அந்த கற்சாடிகளை திராட்சை ரசத்தினால் ஆண்டவர் நிரம்ப பண்ணின தேவனாய். நான் விசுவாசிக்கிற நம்ம வாழ்க்கையில ஒருத்தர் வரப்போறாரு. யார் தெரியுமா? வெறுமையான பாத்திரத்தை கர்த்தர் நிரப்ப போறாரு. குறைவை கர்த்தர் நிரப்ப போறாரு. உங்க இல்லாமைய கர்த்தர் சரி செய்ய போறாரு. நீங்க ஒருவேளை எட்டி பார்த்து எடுக்கிற அளவுல இருக்கலாம், ஒருவேளை தடவி எடுக்கிற அளவுல இருக்கலாம், இல்லைன்னா அது பத்தாக்குறையானதா இருக்கலாம், அது கொஞ்சமா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் எப்படி நிரப்ப போறாருன்னா, நிரம்பி வழிகிறதாய் கர்த்தர் நிரப்ப போகிறார். ஆமென். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் நிரம்பி வழிகிற பாத்திரமாய் என்னை பெருக பண்ணுகிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். உன்னுடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது நீங்கள் குறைவை காண போவது இல்லை. இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. இந்த 100 days ஜெபம் முடியறதுக்கு முன்னாடி உன்னுடைய பானையிலே மா குறைந்து போவது இல்லை, கலயத்திலே எண்ணெய் குறைந்து போவது இல்லை. எடுக்க 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 கர்த்தரதை வந்து கொண்டே இருக்க பண்ண போகிறார். கர்த்தர் நிரப்ப போகிறார். அந்த குறைவை நிரப்ப போகிறார். சின்ன வயசிலிருந்து பார்த்த அந்த குறைவை ஆண்டவர் நிறைவாக்க போறார். இனி அந்த சமாதான குறைவு உங்களுக்கு இருக்காது. இனி அந்த பண பற்றாக்குறை உங்களுக்கு இருக்காது. இனி அந்த சமாதான குறைவு இருக்காது. இனி அந்த விரக்தி உங்களுக்குள்ள இருக்காது. ஏனென்றால் நான் ஆராதிக்கிற தெய்வம் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற. கைகளை தட்டி இப்போ இந்த பிரசங்கம் வார்த்தை வந்துட்டே இருக்கும்போது அந்த வெறுமையான கற்சாடி நிரம்புவதாக, அந்த நெருமையான படகு இப்பொழுது நிரம்புவதாக, நிரம்பி வழிவதாக. இனி குறைவில்லை, குறைவில்லை, குறைவில்லை. இயேசுவே, குறைவு வேண்டாம். ஆமென். சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவர் தேடுவோர்க்கு கூரை இல்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. கூரை இல்லையே, கூரை இல்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. கூரை இல்லையே, கூரை இல்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லை. பாடும். சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. புல்லுள்ள இடங்களிலே என்னை பாடும். என்னை மேய்க்கின்றார், தண்ணீரண்டை கூட்டி சென்று தாகம் தீர்க்கின்றார். தண்ணீரண்டை
ஆண்டவர் தேடுவோர்க்கு கூரை, சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர் கூரை இல்லையே. ஹல்லேலூயா, ஆமென். நம்பர் 1, முதலாவதாக எனக்கு ஒரு கட்டுகளை அவிழ்க்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். அவர் யார் அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட், ஆமென், முதலாவதாக எல்லாவற்றையும் நன்றாய் செய்கிற கர்த்தர், சரி செய்கிறவர், ரிப்பேர் பண்றவர். ஆமென் சொல்லுங்க. பழுது பார்க்கிறவர். அவர் பழுது பார்த்தா சரியாயிரு. ஏன்னா அவர் தான் எல்லாவற்றையும் உண்டாக்கினவர். நம்பர் 2, இரண்டாவதாக எனக்கு ஒரு தேவன் இருக்கிறார், எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவனாகிய கர்த்தர். நடக்கும், நடக்க வைப்பார். அந்த காரியம் வெற்றியாய் நடக்கும், ஆச்சரியமா நடக்கும். அது தடைபட்டு போகாது. அது இன்னைக்கு தடைபட்டு போனாலும் இதை விட பெஸ்டா நடத்த வைக்கிறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். ஆமென். மூன்றாவது எனக்கு ஒரு தேவன் இருக்கிறார். யார் தெரியுமா? எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் என்ன பண்றவராம்? நிரப்புகிற தேவன், நிரப்புகிற தேவன். எத்தனை பேர் இதை பெற்றுக்கொள்ள போறீங்க? நான் ஆராதிக்கிற தேவன் அதை செய்ய போறார். நான் நம்புற சீக்கிரமா இதை நீங்க பார்க்க போறீங்க. இந்த 3 வார்த்தையும் உங்கள் தலையின் மேல் இருக்க போகிறதை நீங்க நிறைய பேர் உணர போறீங்க. ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். தகப்பனே, எல்லாவற்றையும் எனக்கு சரி செய்கிற கர்த்தர், நன்றாய் செய்கிற கர்த்தர், நன்றாய் செய்கிற கர்த்தர், நன்றாய் செய்கிற கர்த்தர், எல்லாவற்றையும் நடப்பிக்கிற கர்த்தர், எல்லாவற்றையும் நிரப்புகிற கர்த்தர்.